இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. Be seated. அமர்ந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்ம இரண்டு முக்கியமான காரியங்களை தியானிக்க போகிறோம். We are going to reflect on two important things. One is the ideal worship, சிலை வழிபாடு. எதை குறித்து தியானிக்க போகிறோம்? ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னது? இந்த சிலை வழிபாடு தான், இல்லையா? நம்ம நிறைய இல்லை, ஜஸ்ட் ஒரு நட்ஷெல்லாம் கொஞ்சம் நம்ம பேச போகிறோம். The second one, we will speak about the dogmas of Mother Mary. அன்புக்குரியவர்களே, அதை நம்ம ரொம்ப விளக்கம்லாம் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு உதவி செய்கின்ற வரையில், அதை தெரிந்து கொள்கின்ற வரையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதை பகிரப் போகிறோம். Just before that, I want you to know the cardinal virtues of Mother Mary. அன்னை மரியாளின் நற்பண்புகள், உயர்ந்த நற்பண்புகள், கார்டினல் virtues. மாதாவை பற்றி ஒருத்தர் தியானித்தா, மாதாவை தங்களுடைய வாழ்வில் அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்பதான் மாதாவுக்கும் அவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அவங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இல்லை என்றால் பார்க்க முடியாது. If I reflect on Mother Mary, I should develop my connection, my relationship with her. I should grow in following the Lord just like Mother Mary. அன்னை மரியாளை போல நாம் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். யாரை போல? யாரை போல? அன்னை மரியாளை போல நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய குணநலன்களை என் வாழ்வில் நான் வாழ்வாக்க வேண்டும். If it is so, then I have to follow her footsteps, her qualities, her attitudes, her characters. அவரில் இருந்த அந்த குணநலன்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள். ஒரு சிலர்லாம் பார்த்து சொல்லுவாங்க, அவ புத்தி அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சு பார்த்தீங்களா? ஆமாம். என்ன சொல்லுவாங்க? அவ புத்தி அப்படித்தான். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, that's her attitude, that's his attitude. ஆனால் ஆங்கிலத்தில் அதை ரெண்டு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. Look at her attitude, that's her attitude. அதை மிகைப்படுத்தி அவர் நல்ல உணர்வில், நல்ல எண்ணத்தில், நல்ல மனதில் இருக்கிறார் என்பதை சொல்வதுதான் look at her attitude. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாளுக்குள்ளாக இருந்த நிறைய நற்பண்புகள் இருக்கு. எனக்கு மாதாவை குறித்து நிறைய எழுதி வைத்திருக்கிறேன். பலவிதமான virtues, principal virtues of Mother Mary, imitating virtues of Mother Mary. So அதில் ஒரு cardinal virtues, அவருக்குள்ளாக இருந்த இந்த 4 நற்பண்புகள் நமக்குள்ளாக இருந்தால், இந்த சிலை வழிபாடும் டாக்மாஸ், திரு அவையின் கோட்பாடு, அதை மாற்ற முடியாது. இது நமக்கு நலமாக இருக்கும். என்ன? ஜஸ்டிஸ், ப்ரூடன்ஸ், டெம்பரன்ஸ் and fortitude. அவருக்குள்ளாக இருந்த குணநலங்கள் என்னவாம்? ஜஸ்டிஸ், ப்ரூடன்ஸ், டெம்பரன்ஸ் and fortitude. நீதி, விவேகம், நிதானம், துணிவு. எனது? நீதி, விவேகம், நிதானம், துணிவு. ஓகே. இந்த நீதி என்பது என்ன? ஜஸ்டிஸ் மீன்ஸ் வாட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜஸ்டிஸ்? நீதி என்றால் என்ன?
அன்புக்குரியவர்களே, justice is nothing else but the perfect observance of all the commandments. என்னவாம்? நேர்மையான செயல்பாடுகள். நீதி என்றால் வேற ஒண்ணும் இல்லைங்க, ஆண்டவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பது, செயல்படுத்துவது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒரு மனிதன் லீடரா இருக்கணும் ஆசைப்பட்டான்னா அவனுக்குள்ளாக 2 குணங்கள் தேவை, 2 குவாலிஃபிகேஷன் தேவை. If I have to be a leader, I should need and I should have these 2 qualifications. What are they? அந்த 2 qualifications என்ன? Luke chapter 18 verse 1 and 2 வாசிங்க பார்க்கலாம். லூகாஸ் நற்செய்தி 18வது அதிகாரம் 1-2 எடுத்து வாசியுங்கள். அவர்கள் மனம் தளராமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். வாசிங்க. ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். Jesus said a parable how to keep up our perseverance in our prayer, or how to persevere in our prayer, or how to sustain in our prayer life. There was a judge in a town or in a village. ஒரு ஊரிலே ஒரு நடுவர் இருந்தார். நம்ம ஊர் படி சொன்ன என்னது? ஒரு ஜட்ஜி, ஒரு நீதி தலைவர், ஒரு பஞ்சாயத்து லீடர், அன்பிய தலைவர், மரியாயின் சேனையின் தலைவி, வின்சென்டி பால் தலைவர், பங்கு பேரவை உதவி தலைவர், பொறுப்பாளர், பொருளாளர், செயலர், whatsoever நம்ம எதை எடுத்துக்கொண்டாலும் சரி. அப்போ ஒருவர், அவர் குருவானவராயிருக்கலாம், துறவியாயிருக்கலாம். He might be a priest or a religious. But if you want to hold a position, to be a leader, then you should have these 2 qualities. If I do not carry these 2 qualities, I would not be fit to be a leader. ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தகப்பனுக்கு இந்த 2 காரியம் தேவை. நல்லா கவனிங்க. நீதி தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, தாய்க்கும் தகப்பனுக்கு 2 தேவை. ஒரு நல்ல மகன், நல்ல மகள். If you want to be a good daughter and good son, then you should need these 2 qualities. என்னங்க இந்த 2 qualities? வாசிங்க தொடர்ந்து. அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதே இல்லை. ஆஹா, மக்களையும் மதிப்பதில்லை. இந்த 2 குணங்கள் என்ன தெரியுமா? ஒன்று தெய்வ பயம் இருக்க வேண்டும், இன்னொன்று அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, give respect and get respect. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக் கொள்ளுங்கள். I don't want to respect anyone, but I need always respect. Doesn't make any sense. அன்புக்குரியவர்களே, love of God and love for God and love of our neighbor. ஒரு கணவன், குடும்ப தலைவன் என்ன செய்யணுமா? அவன் தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். ஒரு குடும்ப தலைவி தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். எங்கே தெய்வ பயம் இல்லையோ அங்கே ஆபத்து வந்துவிடும். எங்கே தெய்வ பயம் இல்லையோ அங்கே ஆபத்து அதிகமாகும். When there is no fear of God, that person will be in crisis. That person will get into soup. That person will have to face too many challenges or unwanted challenges, unwanted crisis or unwanted trials, unwanted tribulations, unwanted temptations. அன்புக்குரியவர்களே, தெய்வ பயம். அடுத்து தன்னைத்தான் நேசிப்பதைப் போல அடுத்தவரை நேசிக்க வேண்டும். ஒரு கணவன் வாழ்க்கையில் இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? தன் மனைவியை நேசிப்பது. நல்லா கவனிங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கின்ற பொழுது அவன் தன்னை நேசிக்கிறான். ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கலன்னா அவன் ஒரு டுபாக்கூர். அவன் யார்? அவன் ஆமா.
ஒரு சில கணவன்மார்கள் பாருங்க, மனைவியை இன்சல்ட் பண்றதுல இருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? கிறுக்காம யார் அவன்? அவன் லூசு பைய, மண்டை கழண்டுட்டு அவனுக்கு. தன் உடலை அவன் நேசிக்கிறான். மனைவியை நேசிக்கின்ற பொழுது தன் உணர்வை, தன் உடலை, தன் எண்ணத்தை அவன் நேசிக்கிறான், மதிக்கிறான். தன் மனைவிய கெட்ட வார்த்தை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா ஐ திங்க் இஸ் நாட் ஆல் ரைட். இஸ் நாட் ஆல் ரைட். அப்ப அவனை எப்படிங்க ஆல் ரைட்டா மாத்துறது? இங்க இருக்கிற கணவன்மார்கள் எத்தனை பேர் உங்க மனைவியை நீங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவீங்க எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற மனைவிமார்கள் எத்தனை கணவன்மார்கள் உங்களுடைய கணவர் உங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாரா திட்டமாட்டாரா எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும், அந்த மனிதன் தன்னுடைய மனைவியை திட்டுகின்ற பொழுது, வேதனைப்படுத்துகின்ற பொழுது, அந்த மனைவி கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அவன் நேர்முகமாய் மறைமுகமாய் தன் சரீரத்தை வேதனைப்படுத்துகிறான், தன் உணர்வை வேதனைப்படுத்துகிறான், தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறான். அவன் அழ வேண்டியது மனைவி அழுதுகிட்டு இருக்கான், ஆனா ஆக்சுவலா அவன் தான் உள்ள அழுது கொண்டிருக்கிறான் என்பதனுடைய அர்த்தம். மனைவிமார்கள் உங்களுடைய கணவனை அன்பு செய்யுங்கள், மதியுங்கள், மதிப்பு கொடுங்க. அவர் அன்பு செய்யுங்க, அவருக்கு மதிப்பு கொடுங்க. ஆனர் ஹிம். ஒரு கணவன் எதை நினைக்கிறான்? என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒரு கணவன் மனைவிடத்தில் கேட்டேன், எப்படிங்க நீங்க சண்டை போடுவீங்களான்னு கேட்டேன். கணவன் சொன்னாரு, நான் சண்டை போட்டேன்னா என் மனைவி சைலண்ட் ஆயிடுவா. பரவாயில்லையே, நீங்க எப்படி? என் கணவர் சண்டை போட்டா, என் மனைவி சண்டை போட்டா நான் சைலண்ட் ஆயிடுவேன், என் கணவர் சண்டை போட்டா நான் சைலண்ட் ஆயிடுவேன். வெரி குட், வெரி நைஸ், வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா எப்படி? பிள்ளைங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. When husband fights, I think the wife should be calm and quiet. அவன் ஏற்கனவே ஃபுல் ஸ்விங்ல இருப்பான். ஆமா, இதுல வேற உள்ள கொஞ்சம் போயிட்டு அப்படின்வா. இவ பார்த்து என்ன டேய், ஆமா போச்சா, இங்க வா, ஏன் வரணும், போய்தான் பாரு, இல்லைங்க அடிப்பாரு. It is not fair that both of them keep on fighting. நிறைய வீட்டில் சொல்லுவாங்க, ஃபாதர் எங்கள் வீட்டில் டெய்லி காலையில் சண்டை, மதியம் சண்டை, நைட்டு சண்டை. ஃபாதர் என்ன ஃபாதர் செய்ய? ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு நிறைய செய்வனை செஞ்சுட்டாங்க ஃபாதர், அதுதான் பிரச்சனை. அவன் திமிர் ஏறி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், கொழுப்பு எடுத்து போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இதுல பிசாச உள்ள கொண்டு வரீங்க, அவனுக்கு ஒரே சந்தோஷம். பாரியா, நம்ம இந்த குடும்பம் மையப்படுத்தி கொண்டிருக்கப்பா. தெய்வ பயம் இருக்கிற இடத்தில் சண்டை வராது. ஃபாதர் என் கணவனுக்கு தெய்வ பயம் இல்லை, உங்களுக்கு தெய்வ பயம் இருக்கா? ஃபாதர் அடுத்தவரை மதிப்பது, அன்பு செய்வது என்னுடைய மனைவி இடத்தில் இல்லை, உங்களிடத்தில் இருக்கா? என்னிடத்துல கொஞ்சம் டவுட் தான், அப்ப கஷ்டம்தான். When I have the fear of God, when I have love for my neighbor, for my family members, if the wife does not have this attitude or quality, he passes to his wife, and if the husband does not carry that, she passes to the husband. கணவனிலே இந்த உணர்வு இல்லை என்றால் மனைவி தனக்குள்ளாக இருக்கிற அந்த உணர்வை கணவனுக்கு பகிர்கிறார். மனைவியில் அந்த உணர்வு இல்லை என்றால் கணவன் அந்த உணர்வை மனைவிக்கு பகிர்கிறான். ஏன்? You are no more two, one body. What God has united, let not man separate. 19:6 மேத்யூ பார்க்கிறோம். மத்தேயு 19:6 நீங்கள் இருவரல்ல ஒரே உடல், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். திருமணமானவர்கள், all married people, lift up your hands. திருமணமானவர்கள் கரங்களை உயர்த்துங்க. ஆமா, for other people you have got lot of time. ஓகே, ரொம்ப சந்தோஷம். திருமணமானவர்கள்
இருவர் அல்ல ஒரே உடல். நோ மோர் டூ ஒன் பாடி. அப்படின்னா உங்களுக்கு கையில் ஃபாதர் லெஃப்ட் ஹேண்டில் ஐ ஹவ் பெயின் இயர் ஃபாதர். யாரு? கணவன் ஃபீல் பண்ணுறார், ஃபாதர் எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் பெயின் இருக்கு. மெட்ராஸில் இருக்கிறவங்க மனைவி ஃபீல் பண்ணணும், என்னடா அது லெஃப்ட் ஹேண்டில் என்னுடைய கணவருக்கு வலி இருக்கோ. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு, மாமா கை வலிக்குதா? You see? மனைவிக்கு வலது காலில் சுண்டு விரல்ல பிரச்சனை. என்ன பிரச்சனை? நல்ல கவனிங்க. எங்க மனைவிக்கு எங்க பிரச்சனை? The wife has got problem at the last toe at the right leg. ஹஸ்பண்ட் பார்க்கறான், என்னடா அது கடைசி விரல் ஒரு மாதிரி இருக்க. மனைவி ஃபோன் பண்ணுறான், தங்கமே செல்லமே நல்லா இருக்கியா? வலது காலில் சுண்டு விரல் என்னம்மா ஆச்சு? ஆஹா, இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? கை வலிச்சாலும் பிரச்சனை இல்லை, கால் வலிச்சாலும் பிரச்சனை இல்லை. நிறைய வீடுகளில் சொல்லுவாங்க, ஃபாதர் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருந்தாரு, ஒய்ஃபு பக்கத்தில் தான் படுத்திருந்தாங்க, மேசிவ் ஹார்ட் அட்டாக்கு, காலையில் தான் பார்க்குறேன் அவள் சுவாசிக்கல, செத்து போயிட்டான். கணவன் செத்து போயிட்டாரு. Why? My husband was next to me, wife was next to me. He or she had massive heart attack and died. I couldn't realize. Every husband and wife, don't ever forget that you are no more two, one body. You are united by God. United by God. நீங்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். மனைவி சொன்னா, ஃபாதர் என் வீட்டுக்காரர் குடிக்கலாம் மாட்டாரு, பான் பராக் தான் போடுவார், ஆன்ஸ் நல்லா போடுவார். அதை எப்படி ஃபாதர் நான் திருத்துறது? அவர் சொன்னா அடிக்க வராரு. இங்க பாரு, நீ எதை வேணா ஸ்டாப் பண்ண சொல்லு, இதை ஸ்டாப் பண்ண சொன்ன உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு? பான் பராக்கு ஆன்ஸ் தான். ஒரு கணவன் சொன்னா, நான் மனைவியை திருமணம் செய்தான், இங்க பாரு என்னுடைய லைஃப்ல நான் முதலாக மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், நீ தான் செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருக்கிறான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டான். அடா பாவி மனுஷா, சர்ச்சில் வந்து இப்படியெல்லாம் நீ செய்தியே. யாரையா உன் முதல் மனைவி? நான் அவளாண்ட பேசுறேன். நீ பேசலாம், அவளை ரிசீவ் பண்ண அவளும் உன்னோட நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எட்டு வந்து வச்சிருக்கான். இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருக்கான். இந்த பாட்டில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அடுத்தது தான் நீ. liquor bottle is my first wife and you are the second one. If you cooperate with my first wife, I will be very happy. அவ சொன்னா, ஃபாதர் கல்யாணத்துக்கு முன்னாடி 10 தியானத்தில் பங்கெடுத்தேன் ஃபாதர். I participated in more than 10 retreats before my wedding. But my husband said on the first day of the wedding, I am already married to the liquor bottle. நான் ஏற்கனவே பாட்டில திருமணம் செய்திருக்கேன், நீ தான் ரெண்டாவது ஆளு. இந்த குடியில திறமையானவர்கள், ஆழப்பட்டவர்கள் ஈஸ்வரா சொல்லக்கூடிய டைலாக். ஆமா, நிறைய பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வைத்துக் கொள்வாங்க. அதனால தான் ஒரு சில சொல்லுவேன், நான் செத்தாலும் ஜாவேன், உன்னை விட்டாலும் விடுவேன், பிள்ளைகள்லாம் நடுத்தருக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதை மட்டும் என்னால் விடவே முடியாது. அப்படின்னா என்ன? He has created his intimacy with the bottle. அந்த அம்மா சொல்றா, 10 ரெட்ரீட் அட்டெண்ட் பண்ண ஃபாதர் மேரேஜ்க்கு முன்னாடி. I participated
more than 10 retreats, 10 retreats மேல பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனா என்னுடைய திருமண வாழ்வில் ஒரு பெரிய பிரச்சனை ஃபாதர். என் கையில் இருந்த ஜெபமாலை எடுத்தேன். அந்த அம்மா சொன்னா, I took my rosary. அதை அப்படியே அழுத்தி பிடிச்சு I pressed the rosary. I said, only you have to be with me to transform my husband. ஜோமால் இப்படி அழுத்தி பிடிச்சு, மாதாவே நீங்க தான் என் கூட இருக்கணும், இவனை திருத்துவதற்கும் மாற்றுவதற்கும். Perfect. Justice means nothing else. I follow all the commandments of God. நீதி என்பது வேறொன்றும் இல்லை, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. அப்படின்னா எனக்குள்ளாக தெய்வ பயம் இருக்கும். அதனால்தான் நீதிமொழிகள் 1:7 பார்க்கிறோம். Proverb 1:7, கடவுளுக்கு அஞ்சுதலே ஞானத்தின் தொடக்கம். The fear of God is a beginning of wisdom. தெய்வ பயம் இல்லாத இடத்தில் கடவுள் இருக்க மாட்டார். அப்படி தட்டினா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் ஆழ்நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். நிமிந்து உட்காருங்க, நல்லா நிமிந்து உட்காருங்க. ஆமா, தொண்டை தண்ணி போ கத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க? அதான் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? மந்தமா தான் இருக்கும். அதனால நீங்க தான் என்ன செய்யணும்? பார்த்து பத்திரமா பக்குவமா இருக்கணும். பக்கத்தில் யாராவது லைட்டாக அப்படி கண்ணை மூணா 2 தட்டு தட்டுங்க. சரியா? தப்பு இல்லை. அவங்க திட்டினா பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படும். என்ன செய்யப்படும்? ஆமா. Praise the Lord. Don't allow anybody to sleep. I should carry justice in my life if I say I am the beloved child of Mother Mary. சென்னையில் ஒரு சகோதரன் கேட்டார், ஃபாதர் உங்களுக்கு மாதான்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டார். என்னடா அது கேள்வி கேட்குறாரு, எங்கே மாட்டை வைக்கிற சொல்லாரு தெரியலையே, மாட்டை வைக்க போகிறார் தெரியல, சிக்க வைக்க போகிறார். ஆமான்னு. நீங்கள் மாதாவுடைய பிள்ளையான்னு கேட்டார். Do you like Mother Mary? Yes. Are you the child of Mother Mary? I said yes. அதே கேள்வி தான் உங்கள் இடத்துல கேட்குறேன். மாதான்னா உங்களுக்கு பிடிக்குமா? அன்னை மரியாள் பிடிக்குமா? நீங்கள்லாம் மாதாவுடைய பிள்ளைகளா? Are you all the children of Mother Mary? Do you like Mother Mary? அவர் கேட்டாரு, if you are the child of Mother Mary, how can you commit sin? நீங்கள் அன்னை மரியாளுடைய குழந்தையா இருந்தால் நீங்கள் எப்படி பாவம் செய்வீர்கள் என்றார். கன்னத்தில் சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. கடப்பாறை எடுத்து நெஞ்சில் குத்துனது போல இருந்தது. Justice means nothing else. I follow all the commandments of God. நீதி என்றால் வேறொன்றும் அல்ல, ஆண்டவருடைய கட்டளைகளை என் வாழ்வில் கடைபிடிப்பது. Second one, prudence. என்னது? prudence என்றால் விவேகம். அன்னை மரியாளுக்குள்ளாக இந்த விவேகம் எப்படிங்க இருந்தது? In all her words, in all her actions, she had consecrated her virginity to God. In all her words, in all her actions, she had consecrated her virginity to God. விவேகம் என்றால் என்ன? தன்னுடைய எல்லா செயல்களிலும், தன்னுடைய எல்லா வார்த்தைகளிலும் தன்னுடைய கற்பை, தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்திருந்தார். ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தா
அவன் தெளிவாக தான் பேசுவான், அவனுடைய செயல்கள் தெளிவாக இருக்கும். உண்மைதானே? Prudence is nothing else. Mother Mary, in all her words, in all her actions, she had consecrated her virginity to God. தன்னுடைய எல்லா வார்த்தையிலும் தன் எல்லா செயல்களிலும் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய கற்பை அன்னை மரியாள் கரத்தில் அர்ப்பணித்திருந்தார். She had consecrated. அப்படின்னா என்னுடைய வாழ்வு, என்னுடைய உணர்வு, என்னுடைய உள்ளம், என்னுடைய எண்ணம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் மாதா கரத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய சிந்தனையும் செயலும் சொல்லும் விவேகமாக தான் பேசுவேன். ஒரு சிலம் பாருங்க, சர்வசாதாரணமாக வார்த்தையை விட்டுருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? வீட்டில் சண்டை நடக்கும், நல்லா ஜெபிப்பா அந்த பிள்ளை, நல்லா ஜெபிப்பா, அந்நிய பாஷையெல்லாம் ஜெபிப்பான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டுருவா, போச்சு. ஒரு வருஷம் அந்த சண்டை இழுக்கும். எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். அவ சொல்லுவா, ஃபாதர் தெரியாம வந்துட்டு ஃபாதர். என் மகன் சொன்னா, எம்மா ஏமா இதை சொன்னீங்க? My son said or asked me, why did he say this? You know well, if he say this, daddy will get angry. இதை சொன்ன அப்பா கோபப்படுவார். அந்த ஞானமுள்ள பெண் என்ன சொல்லுவா தெரியுமா? விவேகம் இல்லாம சொல்லிட்டையா, விவேகம் இல்லாம. அடுத்து வருது நிதானம், ப்ரூடன்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பழமொழி உங்களுக்கு தெரியும், பனைமரத்து கீழே நின்று பால் குடிச்சாலும் பார்க்கிறவனுடைய பார்வைக்கு என்னவா இருக்கும்? கல்லாதான் இருக்கும். என்னுடைய கேள்வி, குடிக்கிறது பால், அதை ஏன் பனைமரத்து கீழே போய் நின்றுட்டு குடிக்கணும்? Even if you stand under the palmara tree and drink milk, people would think that you are drinking toddy. Arey, you are drinking milk, but why do you want to go and stand under this palmara tree? அது நான் சும்மா தான் பார்த்து சிரிச்சேன். என்னது? வீதியில் போன சனியனை வீட்டுக்கு அழைச்சி விருந்தியா வைக்கணும். வேலியில் கிடந்த ஓனானை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு கொட்டுதே கொடையுதேன்னு சொன்னானா? Mother Mary had perfect prudence in her life. அவருக்குள்ளாக முழுமையான விவேகம் இருந்தது. காரணம், அவர் வாழ்வை ஆண்டவர் கரத்தில் அவர் அர்ப்பணித்திருந்தார். Saints are saints today. Why? They had offered, they had consecrated their lives to God. நம்முடைய வாழ்க்கையில் விவேகம் இல்லாம பேசுவோம், விவேகம் இல்லாம செயல்படுவோம், விவேகம் இல்லாத நிறைய காரியங்கள் செயல்படுத்துவோம். ஏன்னா நான் யாருடைய கரத்தில் இருக்கிறேன் என்பது முக்கியம். There are so many opportunities for all of us to behave and to do things in an unprudent way, because I have to look at my own self. Where do I stand? How do I stand? With whom do I stand? Where have I consecrated my life? நான் யாரோடு நிற்கிறேன், எப்படி நிற்கிறேன், யாரிடத்தில் என் வாழ்வை நான் கொடுத்திருக்கிறேன்? You see? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் ஜஸ்டிஸ் இருக்கணும். உங்க லைஃப்ல ஜஸ்டிஸ் வேண்டும், நீதி வேண்டும், ப்ரூடன்ஸ் இருக்கணும். சொல்லுங்க, விவேகம் இருக்கணும்.
விவேகம் இல்லைன்னா நமக்கு பெயர் வடிகட்டின முட்டாளு, அறவேக்காடு. If we do not carry prudence in our lives, we would be called as stupid, fool or fools. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அறவேக்காடா, வடிகட்டின முட்டாளா இருக்கக்கூடாது. டெம்பரன்ஸ், மூன்றாவது என்னது? டெம்பரன்ஸ் அப்படின்னா நிதானம். என்னது? இந்த நிதானம் இல்லாம ஒரு சிலர் செயல்படுவாங்க பாருங்க. தப்புன்னு அடிச்சிருவான், டக்குன்னு கெட்ட வார்த்தை போட்டுருவான். ஆமா, when you don't carry proper temperance, if you are not able to control your temperance, words would automatically or simultaneously and spontaneously would come. ஒரு தம்பி சொன்னான், சாமி ஒரு நாளைக்கு என் பிஸ்னஸில் குறைந்தது ஒரு 200 பொய் பேசுவேன் சாமி, 200 பொய் பேசுவேன். அவன் சொன்னான், இப்போ நான் உங்களாண்ட பேசுறது பொய்யா உண்மையான்னு எனக்கே தெரியல சாமி. A boy said, Father, in my business every day I say minimum 200 lies. Minimum 200 lies. But I really don't know. Even now as I talk to you, speak to you, I don't know whether I am talking the truth or lies. ஒரு சிலர் பாருங்க, அதிலேயே முழுகி 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 முழுக மாதாவில் அந்த டெம்பரன்ஸ் எப்படி இருந்தது பாருங்க. சிலுவை அடியினில் வியாகுல தாயாக எனக்காக நின்றவரே. பாருங்க, சிலுவை அடையில எனக்காக, எமக்காக, நமக்காக என்ன செய்யறாங்க? அமைதியா நிற்கிறாங்க. ஒரு சில ஆட்கள் பாருங்க, இந்த கோவம் வந்தா என்ன செய்யும்னா ஆடுவாங்க பாரு ஒரு ஆட்டம், அடேங்கப்பா. ஒரு பிள்ளை சொல்றான், சாமி ஃபாதர் எங்க அம்மா ஒரு மாசம் தியானம் மிஸ் பண்ண மாட்டா, நல்ல தியானத்தில் பங்கெடுப்பான். ஒரு சின்ன இஷ்யூ தான், ஆடினா பாருங்க ஒரு ஆட்டம், அடேங்கப்பா. எங்க அம்மையை பார்த்து கேட்டேன், ஏம்மா நீங்க தியானத்துக்கு போறதுக்கும் இங்க பேசுறதுக்கும் லைஃப்ல என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சாமி எனக்கு கோவம் தான் நான் பேய் ஆட்டம் ஆடிடுவேன். என்னது? அப்படியே ஸ்பான்டேனியஸாக வருது பாருங்க, பேய் ஆட்டம். என்ன ஆட்டம்? ஒரு சிலர் நான் பேய் ஆடிடுவேன். என்ன ஆடிடுவேன் அப்படின்னா என்ன? பேயையே வாழ்க்கையில் ஆட்டிக்கிட்டு இருப்பா. Temperance means what? Mother Mary in her external behavior and in her perfect internal control over all her faculties. உள் உணர்வு வெளி உணர்வையும் உள் உணர்வையும் ரெண்டு கனெக்ட் ஆகி என்ன ஆனது? அது எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ளத்தில் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடியவர், நான் பெற்றிருக்கிற ஆவியானவர், நான் பெற்றிருக்கிற அந்த அர்ப்பணம், அந்த உள்ள இருக்கக்கூடியது என்ன செய்யுது? என்னுடைய வெளி அந்தரங்க எல்லாவற்றையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா உள்ள இருக்கிறத அது கண்ட்ரோல் பண்ணுகிறபடினால வெளியில் இருப்பதையும் கண்ட்ரோல் செய்கிறது. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்லாம் பாருங்க, பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், டேமேஜ் நடந்திருக்கும். அந்த வீட்டில் இருக்க ஒரு சிலர் அப்படியே நிதானமாக செயல்படுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா?
ஒரு சில இந்த நிதானம் இல்லாமல் செயல்படுறதுனால என்னெல்லாம் நடக்கும்? சேதாரம் ஏராளமா நடக்கும். சேதாரம் ஆமா ஏராளமா நடக்கும். இந்த தங்க நகை கடையில் என்ன போடுவாங்க? சேதாரம் செய்கூலி, செய்கூலி சேதாரம் இலவசம். செய்கூலி சேதாரம் இலவசம். ஆமா, நிதானம் இல்ல, சேதாரமும் செய்கூலியும் இலவசமா சும்மா அப்படியே போய்கிட்டே இருக்கும். If you do not control your temperance, I tell you, you start ruining people. You start ruining your life. When I lose my temperance, I lose the presence of God. என்னுடைய வாழ்க்கையில நான் நிதானத்தை இழக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழப்பேன். ஒன்று. இரண்டாவது, I lose or I ignore the presence of God. The second, I ignore the guidance of the Spirit. ஆவியானவருடைய வழி நடத்துதலை நான் இழந்து போகிறேன். அதெல்லாம் கைவிடுறேன், அதை இக்னோர் பண்றேன், வேண்டான்னு விட்டுறேன். மூன்றாவது, I ignore my reputation and the reputation of the others. என்னுடைய நற்பெயர் அடுத்தவருடைய நற்பெயரை நான் என்ன செய்றேன்? வீணாக்குகிறேன். நான்காவது, I break the relationship. உறவுகளை நான் துண்டிக்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க, கோபத்தில் எத்தனை உறவுகளை துண்டித்திருக்கிறோம். In anger, we have cut down so many friendship, good friendship, healthy friendship. My external behavior controls or controlled by the internal, perfect internal attitude. என்னுடைய வெளி தோற்றமான சூழல்கள் என்னுடைய உள்ளார்ந்த நிறைவான உணர்வு செயல் என்ன செய்கிறது? அது அப்படியே ஆளுமை செய்கிறது. ஏய் பாரு, இப்ப திட்டக்கூடாது, இப்ப சண்டை போடக்கூடாது. நிறைய பேர் இந்த நிதானத்தை இழக்கிறதுனால தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். So many people commit suicide because they lose this temperance. Lot of divorce, lot of family problems, lot of personal problems, lot of society problems because they lose their temperance. தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், சமுதாயத்தை சார்ந்தவை, ஆன்மீகத்தை சார்ந்தவை, எல்லாவற்றையும் சார்ந்தவைகளிலும் அவர்கள் வாழ்வை இழப்பதனுடைய காரணம் the temperance தான். நான்காவது, fortitude. fortitude, துணிவு. என்னது? துணிவு. It was an heroic degree, but her fortitude was always calm and controlled. துணிவுன்னா அது அமைதியாக என்ன செய்கிறது? கண்ட்ரோலான சூழலில் இருக்கு, அதுதான் துணிவு. எடுத்தோடனே எதையும் செய்யறது துணிவு இல்லை. குத்துறானா குத்துறது துணிவா? அடிடானா அடிக்கிறது துணிவா? அமைதியாக இருப்பது, கண்ட்ரோல்டா இருக்கிறது. பீயிங் காம் அண்ட் கண்ட்ரோல்டு இஸ் கால்ட் fortitude. அவர்கள் தெளிவாக செய்வார்கள், சரியாக செய்வார்கள். அன்னை மரியாளுடைய துணிவு அந்த தொடக்கத்திலிருந்து, வானதூதர் சொன்னதிலிருந்து
கல்லறை வரை மட்டுமல்ல, கல்வாரி மட்டுமல்ல, அதன் பிறகும் இந்த துணிவோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருப்பார்கள். People who are in fortitude, they always depend on God. They always cling on to God. Praise the Lord. நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபாதர், நாங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, மாதாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சிலை வழிபாடு செய்கிறீர்கள். எதை செய்கிறீங்க? எதை செய்கிறீங்க? எதை செய்கிறீங்க? நல்லா கவனிங்க. Every prophet is chosen in a very special way. ஒவ்வொரு இறைவாக்கினரும் மிக அழகாக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அழகாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். You can write it down. Isaiah 43:1, 49:1, ஏசாயா 43:1, 49:1, ஜெர்மாயா 1:5, எரேமியா 1:5, ரோமையர் 8:30, ரோமன்ஸ் 8:30, ஜான் 15:16, யோவான் 15:16. நல்ல கவனிங்க. தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே அவரை முன்குறித்து தேர்ந்து தெரிந்து அருட்பொழிவு செய்கிறார். Even before being formed in mother's womb, the prophet has been chosen, called by name and consecrated as a prophet. இவர்கள்லாம் எப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகன் தான் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். God sent so many people to this world. கடவுள் எல்லாரையும் அனுப்பினாரு. People could not come back to God. They could not recognize. So God decided to send his own son. தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். Why did Jesus come to this world? இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 21, Matthew 1:21 says, அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், அவர் மனிதரை பாவத்திலிருந்து விடுவிப்பார். Give him name and he will deliver people, save people from all kinds of sins. மனிதனை பாவத்திலிருந்து அவர் விடுவிப்பார். நல்ல கவனிங்க. பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒருவரை பாவம் நிறைந்த ஒரு பாத்திரம் சுமக்க முடியுமா? Jesus came to save the world, to make people holy. He came to save the world from sins. If so, how come the womb of the one who is going to carry the Savior, the Redeemer, the Messiah would be sinful? அவரை சுமக்கக்கூடிய அந்த கருவறை எப்படி தூய்மை இழந்ததாக, பாவம் நிறைந்ததாக இருக்கக்கூடும்? அன்புக்குரியவர்களே, என்ன வேலை செய்றீங்கம்மா நீங்க? உட்கார. என்ன வேலை செய்றீங்க? டெய்லர். நீங்க டெய்லர், துணி தைக்கிறீங்க. 2 கடப்பாரையும் 2 மண்வெட்டியும் ஒரு 4 உளியும் எடுத்துட்டு போயிட்டு துணியை வச்சுக்கிட்டு நீங்க தைக்க முடியுமா? திறமையா இருந்தா, ரொம்ப ரொம்ப திறமையா இருந்தா, she's a tailor. She cannot stitch the clothes with crowbar, with spade. She cannot do that. She might be highly talented. செய்ய முடியாதுங்க. ஐயா, கடவுள் அன்னை மரியாளை மிக அழகாக அற்புதமாக தேர்ந்தெடுக்கிறார். God chose Mother Mary in a very special way, in a unique manner.
மாதாவுடைய தாய் அன்னாள் கருப்பை அடைக்கப்பட்ட நிலை. முதிர் வயதில் குழந்தையை பெற்றெடுக்கிறார். முதிர் வயதில் அண்ணா grew old. அண்ணாவுடைய லைஃபை பார்க்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும், ஏன் திருமணமானவர்கள் கூட சொல்லுவார்களாம், உன் வாழ்க்கையில் அண்ணாவை போல் நீர் வாழ வேண்டும் என்று. When Anna was a little girl, people used to tell, even from the other families, to the children, to the young girls, and even to the married people, now look at Anne and live like her. அவரை போல் நீ வாழு என்று சொல்லுவார்கள். தேர்ந்தெடுக்கிறாரு அந்த முதிர் வயதில். ஏனென்றால் அந்த கருப்பை தூய்மையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரை சுமக்க போகிற ஒருவர் தூய்மையாய் இருப்பார். ஒரு சின்ன ஒன்றுங்க, உங்க வீட்டில் பெஸ்ட் டாக், எக்ஸ்பென்சிவ் டாக் வச்சிருக்கீங்க. என்ன டாக் வச்சிருக்கீங்க? பெஸ்ட் டாக், எக்ஸ்பென்சிவ் டாக். அதுக்கு பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க, லைசன்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமாம், ஒரு மாசத்துக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்றீங்க உங்க டாக். எவ்வளவு? ஆமாம், வெளிநாடுகள் அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போவாங்க டாக்ஸை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அவங்களுடைய பிக்னிக் ஸ்பாட் இருக்குது, அங்கே போயிட்டு விளையாட்டு வருவாங்க. வெளியில் போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஹாஸ்டலில் விட்டு வருவாங்க, கிரேட் இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன கூடை வச்சுட்டு அதில் வைத்திருப்பாங்க, மேலே ஒரு லேபிள் தொங்கிட்டு இருக்கும். அவளுக்கு அவள் ஸ்பெண்ட் பண்ணுறாளோ இல்லையோ, டாக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய. பாருங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு டாக் பயன்படுத்தக்கூடிய தட்டை எடுத்துக்கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுவீங்களா? ஏமா நல்ல தட்டுமா? ஏமா நல்ல தட்டு, சும்மா பல 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 பலன்னு இருக்கும். கோல்டு தட்டுங்க, தங்க தட்டுங்க. அதை வேணா கழுவி நாங்கள் வித்துருவோம் ஒழிய அதை சாப்பிட மாட்டோம். நல்லா கவனிங்க, ஒரு எரிகின்ற நெருப்பை, ஒரு நெருப்பு கனல், அதை ஒரு பிளாஸ்டிக் தட்டில் வைக்க மாட்டோம், ஒரு சாதாரண கண்ணாடி தட்டில் வைக்க மாட்டோம். ஏன்? அது வெடிச்சிட்டும் உருகிடும். அதை சுமக்கின்ற பொழுது அதை தாங்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒன்று தேவை. If I bring a fire furnace, I cannot keep that on the plate, an ordinary plate. I need something very special. தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாம் போகலைங்க, டைம் இல்லை. இந்த பிரசங்கம் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் எலிசபெத் அம்மாவை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வை யூடியூப்பில் போய் பாருங்கள், என்னுடைய பிரசங்கம். அன்புக்குரியவர்களே, என்ன செய்கிறாங்க? மாதா அன்னை மரியாளிடத்தில் கபிரியேல் அதித்தவர் சொல்கிறாரு, நீர் குழந்தையை தூய ஆவியினால் கருவுற்று குழந்தையை பெற்றெடுப்பாய், அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். உம்முடைய உறவினர் எலிசபெத்து முதிர் வயதில் 6வது மாதத்தில் இருக்காங்க. நம்ம ஊரில் 6 மாதம் முடிந்து 7வது மாதம் எங்கே போவாங்க? என்ன செய்வாங்க? வளகாப்பு செய்வாங்க. எலிசபெத் அம்மாவுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, போச்சு. பாவம்.
நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது அந்த தாய் சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பக்கத்தில் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும் சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? எப்படி எப்படி இருக்கணும்? If the mother is not happy, the child in the womb would be affected. If she is happy, the child would be happy. If she is not happy, the child would not be happy. அதனால தான் கருவுற்று இருக்க அந்த பெண்ணை என்ன செய்வாங்க? தாய் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவள் என்ன செய்வா? கருவுற்றுக்கிறதுனால காலை ஆட்டிக்கிட்டே நிற்பா. கவனிச்சிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி காலை ஆட்டிக்கிட்டு தான் என்ன ஆகும்? தம்பி சண்டை போடுவான், தங்கச்சி சண்டை போடுவா, அக்கா சண்டை போடுவா. அவை நிறை கர்ப்பிணியாக வந்து இருக்கிற பொழுது ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருப்பா. ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த நாட்கள். சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டாங்க. அன்புக்குரியவர்களை பாருங்கள், எலிசபெத் அம்மா, நான் நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு தௌசிமேடியில் அவங்க ஃபேமிலி இருக்குது. எங்கே இருக்குது? ஆமாம், நம்ம லேண்ட் பக்கத்தில் எலிசபெத் அம்மா வீடு இருக்குது. ஹஸ்பண்ட் பேர் என்னது? சக்கரியா. அந்த அம்மா என்ன கேட்டிருப்பா சக்கரியாஸ் இடத்துல போயிட்டு? புருஷா புருஷா என்னது? புருஷா புருஷா. வயசான நிலையில் கன்சீவ் ஆகியிருக்கிற, நார்மல் டெலிவரி ஆகுமா சிசேரியன் ஆகுமா தெரியல, பயமா இருக்கு. ஐ எம் கன்சீவ்ட் இன் மை ஓல்ட் ஏஜ். ஐ டோன்ட் நோ வெதர் இட் வுட் பி a நார்மல் டெலிவரி ஆர் சிசேரியன். பயமா இருக்கு. சொல்லுங்க புருஷா. உடனே என்ன சொல்லியிருப்பார் அவரு? எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம்? காட்டு ஆஸ்பத்திரி போகலாமா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? காட்டு ஆஸ்பத்திரின்றது நம்ம சென்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டல். காட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, இல்லை வீட்டிலேயே யாராவது வச்சு பார்த்துக்கலாமா? சக்கரியா என்ன சொல்லியிருப்பாரு? பே 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 பே. கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு பின்னாடியே ஊமை பாஷை பேசியிருந்தா பிரச்சனை இல்லைங்க. திடீர்னு ஸ்ட்ரைக்கு, பாவம் ஊமை ஆயிட்டார். இந்த அம்மா பார்க்குறா, என்னையா கேட்டேன், 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுவேன்னு பார்த்தா பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. See, very big pain. அப்படின்னா எலிசபெத் அம்மா பாதிக்கப்படுறாங்க, அப்படிதானே? அந்த பாதிப்பு யாரை பாதிக்குது? குழந்தையை பாதிக்குது. Elizabeth was affected, and that issue affected the child in the womb. அந்த அம்மா கருவறையில் உருவாகி கொண்டிருந்த ஆள் பேர் என்னது? திருமுழுக்கு யோவான், which means John the Baptist was affected. இப்போ மாதா முடிவெடுக்கிறாங்க, ஐயோ இந்த பையதான் என்னுடைய மகன் மீட்பர் இயேசுனுடைய பாதையை வழி செய்ய வேண்டும், வழியை தயார்படுத்த வேண்டும் அப்படின்னு மாதா ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? நீங்க தான் எலிசபெத் அம்மா, இது அன்னை மரியாள். யாரு? அன்னை மரியாள். என்ன செய்யறாங்க? எலிசபெத் அம்மாவை பார்த்தோன்னே, சகோதரி இல்லை இல்லையா, ஒரு மகிழ்ச்சி. முதிர் வயதில் கருவுற்று இருக்கிறான். She has been conceived in her old age. உடனே என்ன செய்யறாங்க பாருங்க, எலிசபெத் அம்மா பார்க்க போன மாதா, நான் பார்க்குறேன் மாதா எப்படி போயிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு. பைபிள் சொல்லுகிறது அவர் வாழ்த்தினார். என்ன சொல்றது? எப்படி வாழ்த்திருப்பார்? நம்ம ஊரில் என்ன பண்ணியிருப்போம்? பார்த்தோன்னே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படியா சொல்லுவோம் நம்ம.
அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? எலிசபெத் அம்மா பார்த்தோன்னே மாதா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க? போய் எக்கா எலிசபெத், எக்கா எலிசபெத். பைபிளுடைய பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க. மாதா வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை எக்கா எலிசபெத்து பரிசுத்த ஆவியை கொண்டு வந்து அவரை நிரப்பினது. One word that came from Mother Mary, எக்கா எலிசபெத், brought the Holy Spirit and filled Elizabeth. கரங்களை தட்டி பாத்தீங்களா? பாருங்க, பைபிள் சொல்லுது, இவங்க சொன்ன உடனே பரிசுத்த ஆவி அவரை முற்றிலும் நிரப்பினது. She was completely filled by the Holy Spirit. முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். இப்ப எலிசபெத் அம்மா ப்ராஃபஸி, இறைவாக்கு உரைக்கிறாங்க. என்ன தெரியுமா? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Blessed among women and blessed is a child in your womb. அடுத்த வார்த்தை சொல்றாங்க, என் ஆண்டவரின் தாய் என் இல்லம் வர நான், என் இல்லம் வர நான் யார்? யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார்களோ அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று சொல்லுவார்கள். If a person is going to be filled by the Holy Spirit, that person would say, Mother Mary is a mother of God. அன்புக்குரியவர்களை பாருங்கள், திருச்சபை 431 கவுன்சில் ஆஃப் எஃபெசஸ் எபேசு சங்கத்திலே பிரகடனம் செய்தது, மேரி இஸ் நாட் ஓன்லி கிறிஸ்டோடோகோஸ், ஷீ இஸ் ஆல்சோ தியோடோகோஸ். அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாய் மாத்திரமல்ல, கடவுளின் தாய். அவர் கடவுளின் தாய். ஆகவேதான் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், without Mother Mary you are an orphan. ஆகவேதான் நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார், அன்னை மரியாள் இல்லாத மனிதன் அனாதை என்று சொன்னார். அனாதை. She is a mother of whole universe. If she is mother of God, assumption of Mother Mary into heaven. அன்னை மரியாள் விண்ணேற்படைந்தார் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்து எங்க போனாரு? In the Old Testament we see in Genesis chapter 5, Enoch went into heaven. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், Elijah was taken up to heaven. Enoch was taken to heaven. Elijah was taken to heaven. ஏங்க இவங்கெல்லாம் போறாங்கன்னா, கடவுளை தன் கருவிலை சுமந்தவர் இங்கே எங்கம்மா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? அவர் பரலோகத்திற்குரியவர். ஆகவேதான் திருச்சபை சொல்லுகிறது, அவர் விண்ணுலக மண்ணுலக ராக்கினி என்று சொல்லி. She is a queen of heaven and earth. The assumption of Mother Mary cannot be changed, cannot be criticized. இதை குறித்தெல்லாம் என்ன செய்ய முடியாது? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. கத்தோலிக்க கிறிஸ்துவம் தான் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். I have to accept because it is dogma, nobody can change it.
யாரும் இதை மாற்ற முடியாது. ஆயிரத்தி 1854 பார்க்கிறோம். 1854 the Immaculate Conception. Pope Pius IX என்ன பண்றாரு? அதை அறிக்கை இடுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தவர். அவர் தூய்மையாயிருந்தவர். அவருடைய பிறப்பும் தூய்மை, அவர் கொடுத்த பிறப்பும் தூய்மை. ஏனென்றால் அவர் தூய்மையானவரை இந்த உலகத்தில் சுமந்தார். பாருங்க, ஒரு வீட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நல்லா வேலை செய்தீங்கன்னா அவங்க தீபாவளிக்கு, கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, பொங்கலுக்கு என்ன செய்வாங்க? போனஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ஜெனரஸாக கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் கடவுள் தன்னை சுமந்த ஒருவரை எப்படிங்க விடுவார்? கிளின்டன் ஒருத்தர் அமெரிக்காவை ஆளுகை செய்தார். யாரு? என்ன கிளின்டன்? என்ன கிளின்டன்? பில் கிளின்டன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, 2 people rule the world. One is Bill Gates, another one is Bill Clinton. இல்லையா? 2 பேர் தான் உலகத்தை ஆளுகை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பில் கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யூ ஆர் செலக்டட் as a president of US. அவர் சொல்கிறாரு, where is my mother? Can I ask her to come? இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய இந்த ஜனாதிபதி அந்த பொறுப்பேற்கின்ற பொழுது தன்னுடைய தாயை வரவேற்கிறார். Ask her to come. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவன் தன்னுடைய தாயை மாட்சிமைப்படுத்துவார், பெருமைப்படுத்துவார் என்றால், இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்ற வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் எல்லா அதிகாரம் கொண்ட ஆண்டவர் தன்னுடைய தாயை கேவலப்படுத்துவாரோ? If the ordinary man can respect and honor and glorify the mother, then what about God? அடுத்து பார்க்கிறோம், perpetual virginity of Mother Mary. அவர் என்றும் கன்னிகையாக இருந்தவர், எப்பொழுதும் கன்னிகையாக இருந்தவர். இயேசுவை சுமக்கின்ற பொழுதும், இயேசுவை சுமப்பதற்கு முன்பாகவும், சுமந்த பிறகும், அவர் பெற்றெடுத்த பிறகும் அவர் கன்னிகையாக இருந்தார். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஃபாதர் நம்ம சிலை வழிபாடு தானே ஃபாதர் பண்ணுறோம், மாதாவை அழைச்சிட்டு போயிட்டு அலங்காரம்லாம் செய்கிறோம், தேர் பவனிலாம் செய்கிறோம், இதெல்லாம் நியாயமா ஃபாதர்? எபேசியர் 5:5 வாசிங்க. ஏனெனில் பருத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், நல்ல கவனிங்க, சிலை வழிபாடாகிய பேராசை. கொலோசியர் 3:5, கொலோசியன் 3:5, எபிசியன் 5:5, கொலோசியன்ஸ் 3:5. நல்ல கவனிங்க, தீய நாட்டம், சிலை, பேராசை என்கின்ற சிலை வழிபாடு. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் மனிதன் இயேசுவை, கடவுளை காணவில்லை. In the Old Testament, man did not see God. When man did not see God, and whenever man created anything by his hands, they were cursed. They were cursed. But in the New Testament,
Man or people saw God. பழைய ஏற்பாட்டில் மனிதன் கடவுளை காணவில்லை, புதிய ஏற்பாட்டில் மனிதன் கடவுளை காண்கிறான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Ave Maria. 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். 1 John chapter 1 verse 1. தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். நல்லா கவனிங்கம்மா. தொடக்கத்தில் இருந்த அந்த வார்த்தை நாங்க என்ன செய்தோம் பாருங்க. We declare to you what was from the beginning, what we have heard, what we have seen with our eyes, and what we have looked at and touched with our hands. அப்ப நீங்க சொல்லலாம், ஃபாதர் அவரு வாக்க தானே சொல்றாரு, வார்த்தையை தானே சொல்றாரு. He speaks about the word இல்லையா? John 1:14, யோவான் 1:14, வாக்கு மனிதரானார். Look at that. The word became flesh and dwelt among us. யோவான் 1:1 வாசியுங்கள். John 1:1. தொடக்கத்தில் வாக்கு இருந்த. Beginning there was word. That word was with God. That word was God. அன்புக்குரியவர்கள், in the beginning there was word. The word was with God and the word was God. 14 says the word became flesh and dwelt among us. தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது. வாக்கு மனிதரானார், கடவுளிடையே மனிதரிடையே குடிகொண்டார். அவர் மனித உருவெடுக்கிறார். அந்த மனித உருவை மனிதன் தொடுகிறான். அந்த மனித உருவான கடவுளை அவன் பார்க்கிறான். அந்த மனித உருவான கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறான். God who became flesh and dwelt among us. People heard him talking. They saw him and they touched him. Old Testament சொல்லுகிறது, if you create anything by your hands, you commit adultery. உன் கையினால் நீ என்ன செய்கிறாயோ அப்பொழுது நீ விபச்சாரம் செய்கிறாய். சிலை வழிபாடு எதை குறிக்கிறது? விபச்சாரத்தை குறிக்கிறது. Why? They didn't see God and they created God by themselves. But in the Old Testament, God said, make idols. பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, நீ சிலைகளை உருவாக்கு. நான் சொல்லலாமா? நான் சொல்லல. யாரு? நான் சொல்லல. பைபிள் சொல்லுது. I don't say this. Bible says make idols. சிலைகளை உருவாக்கு. என்ன சிலையா உருவாக்கணும்? Exodus chapter 25. நீங்க புரிந்து கொள்வதற்கு verses from 10 to 22 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 25வது அதிகாரம் விடுதலை பயணம் 10வது வார்த்தையிலிருந்து 22 வரையில குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வாசிக்க போறது 17லிருந்து. I want you to read from verse 17. Verses from 17. ஒரு நிமிஷம். 25வது அதிகாரம் விடுதலை பயணம் 10லிருந்து 22 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா 17லிருந்து 22 வரைக்கும் நம்ம இப்ப வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? விடுதலை பயணம் எடுத்துட்டீங்களா? Exodus 25 verses from 10 to 22 எடுத்துக்கிட்டீங்களா? ஃபாதர், எங்க மனைவி கேள்வி கேட்கிறா, என் கணவன் கேள்வி கேட்கிறான், மாமனார் கேட்கிறாங்க, மாமியார் கேட்கிறாங்க. அவங்க இடத்துல போய் உட்காந்து மருமகள் கேட்கிறா, மருமகன் கேட்கிறான். பக்கத்துல உட்காந்து இந்த வசனத்தை வாசித்து அவங்க இடத்துல விளக்கம் கேளுங்க. என்ன கேளுங்க?
அவங்களிடத்துல எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாதீங்க. டேடி டேடி, மம்மி மம்மி, மருமகள் மருமகள், மருமகன் மருமகன், மாமியார் மாமியார், மாமனார். ப்ளீஸ் கிவ் மீ எக்ஸ்பிளனேஷன். இதை சொன்னாங்க, இதை கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு யார் இடத்துல கேட்கணும்? உங்களை குழப்புகிற இடத்தில் நீங்கள் கேட்கணும். சரியாம்மா? ஓகே. 17 சத்தமா நிறுத்தி நிதானமா வாசிங்க. 25:17 வாசிங்க. இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய். நல்லா கவனிங்கம்மா. Then you shall make a mercy seat of pure gold. அதன் நீளம் 2.5 முழம். அதனுடைய நீளம் எப்படி இருக்கணும்? 2 cubits and half shall be its length. அகலம் 1.5 முழமாக இருக்கட்டும். And a cubit and half its width. இரு பொன் கொருபுகளை செய்தல் வேண்டும். நல்ல கவனிங்க. You shall make 2 cherubim of gold. 2 கெருபுகளை பொன்னால செய்யணும். ஏமா? மண்ணால இல்லமா, பொன்னால் செய்ய வேண்டும். தங்கத்தால, கோல்டுல செய்யணும். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். நல்லா கவனிங்க. அதை என்ன செய்யணும்? நல்லா அழகா நீங்க என்ன பண்ணணும்? அதை திறமையா நீங்க செய்யணும். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். நல்லா பண்ணீங்க. இப்படி இருக்கணும். இந்த சைடுல ஒண்ணு, இந்த சைடுல ஒண்ணு. இந்த கெருபுன்றது வானதூதர்கள். சரியாம்மா? அப்படின்னா என்னது? அது சிலை தானே? ஏங்க சிலை தானங்க? இல்ல, இங்க ஒரு சிலை, இங்க ஒரு சிலை. இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் கெருபுகளை செய்து வை. நல்லா கவனிங்கம்மா. அந்த இரக்கத்தின் இருக்கை 2 சைடுல இந்த கெருபுகளை செய்து வைக்கணும். அக்கெருபுகளில் தம் இருக்கைகளை மேல் நோக்கி விரித்தவாறும். நல்லா கவனிங்க. அந்த ரெக்கைகள், the wings என்ன செய்யணும்? அப்படி உயர்ந்திருக்கணும். அப்புறம் இரக்கத்தின் இருக்கை தம் இறக்கைகளால் மூடியவரும் இருக்கட்டும். அந்த ரெக்கை அப்படி உயர்த்தி அப்படி மூடிட்டு இருக்கணும். கெருபுகளின் முகங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறும். நல்லா கவனிங்க. அந்த கெருபுகள் என்ன செய்யணும்? இந்த முகம் அந்த முகத்தை பார்த்த மாதிரி, அந்த முகம் இந்த முகத்தை பார்த்த மாதிரி. இரக்கத்தின் இருக்கை பார்த்தவாறும் விளங்கட்டும். பேழை மேல் இரக்கத்தின் இருக்கை பொறுத்து. நல்லா கவனிங்க. அந்த பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து. நல்லா கவனிங்க. எந்த பேழை இல்லைங்க? உடன்படிக்கை பேழை. நல்லா கவனிங்கம்மா. உடன்படிக்கை பேழை. இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் உடன்படிக்கை பேழை எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கே ஆண்டவர் பாளையம் இறங்கி மக்களை ஆசீர்வதித்தார். The Ark of the Covenant was taken all over the world, or all the places of Israel. The Ark of the Covenant was taken to all the places of the Israel. அதை எடுத்துட்டு போறாங்க. எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் பாளையம் இறங்கினாரு. இது எங்க செய்ய சொல்றாரு? பேழையின் மேல். பேழையின் மேல் எங்கங்க? பேழையின் மேல். எங்க ஆண்டவரே பாளையம் இறங்கக்கூடிய அந்த பேழை மேல சிலை வைக்க சொல்றாரு. இது டூ மச்சா இல்லையா? மேல வாசிங்க. பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலகையை வைப்பாய். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைத்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருபுகளை நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரவேல் மக்களுக்கான கட்டளைகள் நடத்தி உனக்கு கொடுப்பேன். நல்ல கவனிங்க. ப்ளீஸ் listen. God will stand in between these cherubim and he would speak to his people and he would guide them, he would teach them. இரக்கத்தின் கெருபுகள் நடுவிலே ஆண்டவர் நின்று தன்னுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார், தன்னுடைய மக்களை வழி நடத்துவார். அவர் நேரா பேசியிருக்கலாம்ல. ஆகஸ்ட் 15 என்னங்க? நம்ம இந்தியா தேசத்துக்கு என்னங்க?
ஜான்வரி 26 என்னங்க? நம்ம எல்லாரும் என்னங்க குத்திக்கிறோம்? நம்முடைய ஸ்கூல்ல எல்லா இடங்கள்லையும் என்னங்க ஏத்துறோம்? எத்தனை மீட்டருங்க அது? ஒரு சில இப்போ சின்ன இடம் இருக்குது, ஸ்கூலில் இருக்குது, எத்தனை மீட்டர் வச்சுருப்பாங்க? ஒரு 1/2 மீட்டர் இருக்குமா? இல்லை ஒரு 1/4 மீட்டர் இருக்குமா? 1/4 மீட்டர் இருக்கும். சின்னதாக ஒரு கொடி இல்லையா? என்ன கலருங்க? கிரீன், ஆரஞ்சு, ஒயிட். இல்லை, நீங்க என்ன செய்றீங்க? வெறுமன பச்சை கொடி, வெறுமன சிகப்பு கொடி, ஆரஞ்சு கொடி, வெறுமன வெள்ளை கொடி, இல்ல வெறுமன ஒரு சக்கரத்தை பார்த்து அட்டென்ஷன் சல்யூட் அடிப்பில. You don't salute, you don't honor when you look at the green flag or when you look at the orange color, when you look at the white color. ஆனா அந்த மூவர்ண கொடி அதை பார்த்த உடனே நம்ம அறியாம என்ன ஆகுது? அப்படி சலிட்டு வருது. ஏங்க போயும் ஒரு 1/2 மீட்டர் துணியை போயிட்டு நீங்க பார்த்து சல்யூட் அடிக்கலாமா? ஐயா, அது 1/2 மீட்டர் துணி இல்ல, பார்வைக்கு 1/2 மீட்டரா இருக்கலாம், ஆனால் அது இந்த இந்திய தேசத்தை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது. இந்திய தேசத்தையே வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. The flag not only represents India and that is India. 1/2 மீட்டர் துணிக்கும் 1/4 மீட்டர் துணிக்கும் 2 மீட்டர் துணிக்குமா நம்ம சல்யூட் அடிக்கிறோம்? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், தம்பிகள், தங்கச்சிங்க கேட்பாங்க, ஃபாதர் எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க ஃபாதர், நான் எப்படி ஃபாதர், நான் மட்டும் எப்படி கூட்டத்தோட கூட்டமாக இல்லாதபடி இதுவாக இருக்க முடியும்? சென்னை மும்பை பட்டணத்தில் ஒரு ஃபேமிலி, கால்டன், கேரலைன், காலின், 3 பிள்ளைகள். அந்த பையன் 12th படிச்சுட்டு இருக்கான். அவங்க டேடி இடத்துல கேட்குறான், டாடா டாடா, இன் மை ஸ்கூல், in my college everyone is having girlfriend and boyfriend, can I have one girlfriend? எங்க காலேஜ்ல 12th படிக்கிறாங்க, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, can I have one? டாடி சொல்றார், why not? definitely. அவர் சொல்றாரு, தப்பு இல்லை, வச்சுக்க, no problem, but I want to speak to you. நான் உன்னோட பேசணும். What is your aim? What is your goal? I want to study well, I want to do this, I want to do that. If so, do you think choosing a girlfriend now is going to be a blessing for you? I don't say that you have to decide immediately, but take your own time. Sit at the feet of the Lord. இன்றைக்கு நீ என்ன செய்யணும், எதை செய்யணும், அதை தீர்மானித்துக்கொள். அப்ப இது உனக்கு தேவையா? After 3 days the boy comes and tells, Dada, in my college, junior college, everyone is having girlfriend, every girl has got boyfriend, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, நீ லூசுன்றாங்க. But today I know this is not needed for me, and this is not important for me, and this is not my priority. இது எனக்கு உகந்ததல்ல, தேவையல்ல, எனக்கு முக்கியம் அல்ல. டிகிரி முடித்தான், எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தான். அவங்க அப்பா கனடாவுக்கு டொரண்டோவில் படிக்க அனுப்புகிறாரு. அங்கே ஒரு சைனீஸ் கேர்ள், ரொம்ப அழகான ஒரு பிள்ளை, பணக்கார பிள்ளை, இவனை பார்த்து கேட்குது, I'm very much interested in you, I love you. அவன் சொல்கிறான், அங்கே பாரு, உங்கள் அம்மா அப்பா உன்னை நம்பி நீ நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்காங்க. Your family has trusted you and they send you to far away place as my family has trusted me. அதையும் கடந்து என் ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என் ஆண்டவர் என்னை பார்க்கிறபடினால நாளைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கணக்கு கொடுக்கணும், என் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும்.
அதனால் உனக்குரிய ஆள் நான் இல்லை. அந்த பிள்ளை அடுத்து சொன்னாலாம், நம்ம இங்கே டேட்டிங் பண்ணாக்கா அங்கே தெரியவா போகுது, நம்ம இங்கே இருந்தால் அங்கே தெரியவா போகுது. கை கொடுத்தான், வெரி குட். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை இழக்க நான் விரும்பவில்லை. அதையும் கடந்து ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்? இப்போ உன்னோட பேசுகிற பொழுதும் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக.